ஸோ வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டிராகன் கேமிங் எஃப்எஃப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளாக என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, டேய் ஐடியில் தான் நிறைய வச்சுருக்கியே, ஸோ ஏன்டா நீ வந்து கலெக்ஷன் வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொன்னால் எனக்கு கேட்கும் போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸ் அண்ட் கன் ஸ்கின் பற்றி வீடியோ போடலான்னு வந்திருக்கிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் இன்னும் நீங்கள் டிராகன் கேமிங் எஃப்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வால்ட் கலெக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ பண்டலாகவே நம்மளுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜுஜுட்சு கைசனோட பண்டல் தான். ஸோ ரெண்டாவதாக இருக்கிற பண்டல் வந்து பார்த்திங்கன்னா உரோச்சிமாரு. நான் அப்படியே டச் பண்ணிட்டு போகிறேன். ஸோ மூணாவது பண்டல் பார்த்திங்கன்னா கிராஃபிட்டோ பண்டலு, அப்புறம் எத்தி பண்டல் நினைக்கிறேன், எத்தி பண்டலு. அடுத்ததாக வந்து இன்ஃபினிட்டி பண்டல் நினைக்கிறேன் கைஸ். இது வந்து 8th anniversary கொடுத்தானுங்க. பட் ஏன் இன்ஃபினிட்டி பண்டல் பேர்னு தெரில. ஸோ இது ஹாட்டி பண்டல், கோல்ட் ராயிலு, இது கோல்ட் ராயிலு, இது பட்டி மாட்டோட, அது வந்து மேஜிக் க்யூபு, இதுவும் மேஜிக் க்யூப் தான். அப்புறம் இது வந்து புதுசாக வந்த ஈவெண்ட்டில் கொடுத்தது, இது கோல்ட் ராயிலு. இது முன்ன ரமாடான் ஈவெண்ட்டுக்கு வந்து கொடுத்தது கோல்ட் ராயிலு. அப்புறம் கோல்ட் ராயிலு இது வந்து ஸ்பெஷல் கோல்ட் ராயிலில் கொடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த எனிமியில். ஓகேவா? ஸோ ஹாட் டாப்பு அப்படின்னு நான் சும்மா டச் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு கேர்ள் பண்டெல்லாம் அவ்வளோ பிடிக்காது. சும்மா ஏதோ ஒரு கலெக்ஷனுக்காக எடுத்து வைப்போமோ அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிற மக்களே. ஓகேவா? அப்படியே டவுன் பண்ணி காட்டிடுறேருங்க. ஸோ ஓகே, எனக்கு பிடிச்சது மட்டும் அப்படியே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபுல் பண்டலில் நம்மக்கிட்ட வந்து தூங்கும் ஸ்குவிட் கேமோடய இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துக்கோங்க மக்களே, நீங்களாவே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் டிராகன் கேமிங் எஃப்எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க மக்களே. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலிமா தான் நான் வந்து அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த ஐடியில் வந்து நான் ப்ரைம் 1 எப்படிடா வந்தேன், ஆரம்பத்தில் ப்ரைம் 1லலாம் இல்லையேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் ப்ரைம் 1ல் அப்போல்லாம் இல்லை. ஏன்னா நான் டாப்அப் பண்ணல. ஸோ டாப்அப் பண்ணதே பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் டாப்அப் பண்ணேன். என்னோடய ப்ரைம் 1 ஏறிட்டா ஸோ அதோடு குறைய மாட்டோம். ஏன்னா நம்ம டாப்அப் பண்ணதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அதனால தான் வந்து ப்ரைம் 1லேன்னு இருக்கோம். ஸோ ஓகே, அப்படியே காட்டிக்கிட்டே போகிறேன் பாருங்கள். ஸோ இன்னும் முடியலையாடா இந்த கலெக்ஷனு, தட்டிக்கிட்டே போகிற மக்களே இருங்க. ஓகே, இதெல்லாம் முதலே காட்டின பண்டல் தான். இதெல்லாம் தனித்தனியாக பிச்சு போட்டு வச்சுருக்கிறானுங்க. ஸோ எல்லாமே சீசனோட கோல்டு ரயிலோட மட்டும்தான் மக்களே. டாப்அப் பண்ணி எடுத்ததுன்னா ஒரே எமௌண்ட் தான். இருங்க, நான் அதை அப்புறம் காட்டுறேன். ஸோ இதில் ஒரு 5 நிமிஷம் முடிய போதா, இல்லை 3.5 நிமிஷம் தான். ஓகேவா? 3.5 நிமிஷம் மக்களே, எனக்கு வாயே வலிக்குது. ஸோ அப்படியே கொஞ்சமாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு 5K ஓகேவா, 5K வியூஸ் போச்சுன்னா நான் வந்து எஃப்எஃப்கே விண்டோட ஐடியை வாங்கி அவரோட கலெக்ஷனு அண்ட் கன் ஸ்கின் வீடியோ போடுவேன். ஸோ அவர் பெரிய யூடியூபர் தான், 364 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கிறாரு. ஸோ மறக்காமல் அவர் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அவருக்கு 500 சப்ஸ்கிரைபர் இருந்து அவருக்கு மணி கிடைக்கும். ஸோ அது மூலயமா நம்மளும் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இருங்க, நான் வந்து எல்லாமே டிஃபால்ட் ஸ்கின்னே வச்சுக்கிறேன். பேண்ட்லேயும் டிஃபால்ட் வச்சுக்கிறேன். ஓகே, கண்ணாடியை கட்டிடும், கன்றாவியாக இருக்குது. ஓகே இப்போ வந்து அமௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்ட் லேண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கும். இந்த அமௌண்ட் பார்க்கவே சூப்பராக இருக்கும். இதை தான் நான் எடுத்த ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு. செகண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம 2 தடவை சிஎஸ் வந்து ஹீரோய்க்கு அடித்தா கிடைக்கும் எம்பளத்தோட. இதுதான் மக்களே நான் டாப்அப் பண்ணி எடுத்தேன் அமௌண்ட் 500 டைமண்டுக்கு. ஸோ ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா கிரீட்டிங்ஸ் அமௌண்ட். இதெல்லாம் கோல்டு ராயில், இன்னுள்ள கோல்டு ராயிலோட ஹீரோய்க்கோட. இது சீசன் 2 நாளில் ஹீரோய்க்கு அடிச்சிடுவேன், எம்பளம் பெட் ஆயிரும். ஓகே,
அடுத்து ரூலர் ஃப்ளாகோட இது வந்து கொடியை குத்துற எமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எமௌண்ட்டுக்கு பேர் போனது வேறு எதுவும் இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டான்ஸிங்கோட டான்ஸோட தான் நினைக்கிறேன். இது ஸ்வீட் மூமெண்ட் நினைக்கிறேன். ஸோ ஓகே, அடுத்து வந்து என்னென்னா இது வந்து என்னதுடா ஸ்குவாட் சேலஞ்சா? ஓகே, ஸ்குவாட் சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ட்ரைவ் பையே சுகையே ஓகே. ஓகே, ஸ்கில் ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தட்டாஷோட அப்புறம் ஊக்கங்கோட வந்து இது நருட்டோ ஈவெண்ட் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் வேறு எந்த ஸ்கின்னும் இல்லை. ஸோ பேக் ஸ்கின்னில் அப்படியே தூக்கி காட்டு போகிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, பாருங்கள் அப்படியே அவ்வளோதான் மக்களே இருக்கோம் நம்மளோட கொலெக்ஷன்லாம். ரொம்ப மட்டமும் சொல்ல முடியாது, ரொம்ப ஹையும் சொல்ல முடியாது, ஓரளவு ஓகே தான். ஸோ இன்னும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆன் வச்சுட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வரும், எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். இந்த வீடியோவுக்கு ஒரு 100 லைக் போதும் கைஸ். 100 லைக் 5K வியூஸ் போதும். நான் இவ்வளோ தான் கைஸ் கேட்டேன். நான் என்ன உங்ககிட்ட காசு பணமாக கேட்டேன்? ஸோ இப்போ மெயினே நம்ம வந்து கன் ஸ்கின்னுக்கு போகிறோம் காய்ஸ். என்னோடய ஃபேவரட் பார்ட். ஐயோ மேட்ச் தட்டிக்கிச்சுரா ஐயா. ஓகே, இப்போ வந்து என்னோடய ஃபேவரட் பார்ட்டான கன் ஸ்கின்னு. ஸோ இந்த கன் ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான கன் ஸ்கின் வச்சுருப்பேன். ஸோ ஏகேல வந்து 3 பெர்மனெண்ட் இருக்குது. ஓகே, AK-47 ஒரு பெர்மனெண்ட்டு, ஸ்கேரில் ஒரு 2 பெர்மனெண்ட்டு, க்ரோஸா ஒரு பெர்மனெண்ட்டு, ஃபேமஸ் ஒரு பெர்மனெண்ட்டு, எக்ஸமேட்டில் 3 பெர்மனெண்ட்டு, பிளாஸ்மாவில் ஒரு பெர்மனெண்ட்டு, ஆகில் ஒரு பெர்மனெண்ட்டு, பேரஃபுல்லில் ஒரு பெர்மனெண்ட்டு, கிங்ஃபிஷரில் ஒரு பெர்மனெண்ட்டு, ஒரு டே ஸ்கின்னு, அப்புறம் இதில் 2மே பெர்மனெண்ட்டு, அப்புறம் இது 1 பெர்மனெண்ட்டு, இதில் 1 பெர்மனெண்ட்டு, அப்புறம் இதில் 2 பெர்மனெண்ட்டு, அப்புறம் AC-80யில் வந்து பார்த்திங்கன்னா இருங்க கைஸ், நம்ம இந்த பவரை மாற்றிட்டோம். ஸ்கின்னு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்கின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பர்சனலாக எனக்கு வந்து இந்த ஸ்கின் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அப்படியே ஒன்று காட்டு போகிறோம் பாருங்கள். ஸோ MP5ல் 3மே நம்மக்கிட்ட வந்து பெர்மனெண்ட் இருக்குது. ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணி அப்படியே காட்டிடுறேன் இருங்க. ஸோ P90யில் நம்மக்கிட்ட 2 பெர்மனெண்ட் இருக்குது. தாம்சனில் 2 பெர்மனெண்ட்டு, அதில் ஒரு எஃபெக்ட் ஸ்கின்னு, வெக்டாரில் 3 பெர்மனெண்ட்டு, இது வந்து ப்ளூ லாக்கில் கொடுத்தது. எல்லாமே டவுன்லோட் பண்ண வச்சுருக்குது கைஸ். என்னன்னு தெரியல, நான் ரிசோர்ஸ் பேக் ஏதோ அழிச்சிட்டுனா இருக்கலாம். ஓகே, ப்ளூ லாக்கோட. ஓகே, மேக்டனில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்கின் பெர்மனெண்ட் இருக்கும் கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைசன் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஸ்பாஸ் 12 இதில் 2 பெர்மனெண்ட்டு, அப்புறம் மேக்ஸ் 7ல் ஒரு பெர்மனெண்ட்டு, சார்ஜ் பஸ்ஸில் ஸ்கின் இருக்கா? ஓகே, எக்யூப் பண்ணி வச்சுக்குவோம். ட்ரோகனில் ஒரு ஸ்கின்னு பெர்மனெண்ட்டு, அப்புறம் M590யில் ஒரு பெர்மனெண்ட்டு, AW 2 பெர்மனெண்ட்டு, MFTBயில் வந்து 3 பெர்மனெண்ட்டு, அப்புறம் பெர்மனெண்ட் ஸ்கின்னு இதில் 1, இதில் 2, அப்புறம் 1 டே ஸ்கின்னு. ஓகே, அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிஸ்தலில் வந்து நம்மக்கிட்ட G18ல் ஒன்று இருக்குது, FF நைஃபில் ஒன்று இருக்குது, அப்புறம் மினி யூஜியில் வந்து 3 பெர்மனெண்ட்டு 1 டே ஸ்கின்னு. ஓகே, அப்புறம் மீலேயில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 3 பேனோட பெர்மனெண்ட் ஸ்கின் இருக்குது. அண்ட் தென் பாராங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 6 பெர்மனெண்ட் ஸ்கின் இருக்குது. ஸோ ஒன்றா அப்படியே தட்டி காட்டிட்டு வரேன் பாருங்கள். ஓகே, பேட்டில் வந்து 3 பெர்மனெண்ட் ஸ்கின்னு, கட்டானால் 1, அப்புறம் சைட்டில் 2 இருக்குது. எனக்கு அந்த ரெட் கலர் பிடிச்சதுனால அதை எக்யூப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ கிரனேட் வந்து பாருங்கள். ஓகே, 1 இல்லை, என்கிட்ட 12 பெர்மனெண்ட் இருக்குது கைஸ். ஸோ க்ளோவல் வந்து நான் இந்த தடவை காட்ட மாட்டேன், நீங்கள் கோஜாவோட பார்ப்பீங்க. ஆனால் நான் இந்த தடவை என்னோடய க்ளோவல் ஸ்கின்ஸ் காட்ட மாட்டேன். ஸோ நான் வந்து ஷார்ட்ஸில் வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஓகே இருங்க கைஸ், இதெல்லாம் டவுன்லோட் ஆகாமல் தான் இருக்குது. நம்ம அப்படியே டவுன்லோட் பண்ணி விட்ருவோம், பின்னாடியிலேருந்து நம்ம வந்து வருவோம். ஓகேவா? ஸோ கிரெனேட்டு, 2வது கிரெனேட்டு, இதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்த கன் ஸ்கின்னு போல். ஓகே, அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க மக்களே. ஒன்றா நல்லாயிருக்கும் இதெல்லாம். எனக்கு
ஃப்ரீ ஃபயரில் பிடிச்சதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரெனேட் தான். ஏன்னா அதுதான் வந்து ஹைலைட்டே. அந்த கிரெனேட் இருந்தால் நம்ம டேமேஜை கொடுத்து இது பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை பொறுத்த வரைக்கும் நான் கேரக்டரில் வந்து பவர் கேரக்டரு, பேசிவ் கேரக்டர் தான் எதிர்பார்ப்பேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரொஃபைலில் போடுவோம். ப்ரொஃபைலில் வந்து பார்த்துக்கோங்க மக்களே, யூஐடி வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு ரிக்வெஸ்ட்டு கொடுத்துட்டு உங்கள் கமெண்டில் உங்கள் பேரை போட்டு வச்சுருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பீஸ்ட்டு பில்டு லெவல் 6 கைஸ். ஓகேவா, தெரியுதா? ஒவ்வொரு வியூவாக பார்த்துக்கோங்க. அப்புறம் கிளாஷ் ஆஃப் கார்டு, அப்புறம் டைம் லிமிட்டட். ஃபுல்லாக ரேங்க்டு இருக்கா கைஸ்? ஹிஸ்டரி பார்த்துக்கோங்க மக்களே இதில் காட்டுறேன் பாருங்கள். மைனஸ் ஆகி அப்புறம் ப்ளஸ் ஏற்றுன மக்களே. அப்புறம் பாருங்கள், சிஎஸ்சில் நம்ம டெசர்ட் ஈகிள் அப்புறம் M500 யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது அந்த மேட்சோட தானே. ஓகே, ஓனஸ்கோர் 100 இருக்குது. விஷ்லிஸ்ட்டில் வந்து ஒரு 2 அமௌண்ட் மடிச்சுமா அப்படியே சும்மா பார்த்துக்கோங்க, தூக்கி விட்றேன், அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வீடியோட எண்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து கில்டு லெவல் 6 இருக்கோம்.